ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பெப்பி கிச்சனில் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு அக்கா சொல்லிக் கொடுத்த மீன் குழம்பு ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி எனக்கு செய்யவே தெரியாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதாவது 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக சோம்பு போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சைட் பை சைடு எல்லாத்தையும் உரித்து ரெடியாக வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு செய்ய ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, அதாவது நல்லெண்ணெய் சேர்த்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃபிஷ் பொரிச்ச எண்ணெய் இருந்தது, அதுவே இன்னும் கொஞ்சம் காரமாகவும் நல்லாவும் இருக்குன்றதுனால, ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம், பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10லேருந்து 15 பூண்டு எடுத்துக்கிட்டு அது கூடயே கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா ஆஃப் குக் ஆகிருக்கும். ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா இதையும் ராஸ்மல் போகிற வரைக்கும் அரைச்சி விட்டுக்கணும். கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனித்தனியாக வரும். அந்த டைமில் நம்ம வந்து மசாலா, இந்த தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அடிக்கடி பார்த்து பார்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்குறப்போ வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போ வந்து நான் ஒரு 5 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெங்காயம், இந்த பூண்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் நல்லா அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதாவது எதுவுமே அப்படியே குக் ஆகாமல் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அவசர அவசரமாக செய்யக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் இப்படி செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி போடணும். தக்காளி நல்லா குக் ஆகணும். இதை வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். உடனே அந்த ராஸ்மல் போகிறதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாலாம் போட்டோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது, கலரும் கொடுக்காது. இந்த மாதிரி ஒரு தக்காளியை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வந்து அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா கலர் நல்லா ரெட்டிஷாக வரும். ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த கலரும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் போட்டப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ரெட்டு கலரில் வருங்க. இந்த மாதிரி அப்புறம் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மீன் குழம்பு மசாலா, அதே மாதிரி மல்லித்தூளையும் கொஞ்சமாக சேர்த்தோம்னா இன்னும் நல்லா திக்காக டேஸ்ட் கிடைக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மசாலா போகிற வரைக்கும் இதுவும் நல்லா 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த தக்காளி தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஏன்னா இடையிலேயே ஆட் பண்ணோம்னா அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் இதோட ராஸ்மலெல்லாம் அப்படியே இருக்கும். அது சாப்பிட்றப்ப அவ்வளோவா நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ பொறுமை இருந்தால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா வரும். பார்த்திங்களா, நல்லா ஊறுகாய் மாதிரி வந்திருக்கா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம். அந்த புளியை வந்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். புளி வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னோ, புளி அதிகமாக வேணும்னா புளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து புளியை வந்து கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். எனக்கு புளி டேஸ்ட்டை விட கொஞ்சம் தக்காளி டேஸ்ட்டு இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் தக்காளியை வந்து அதிகமாக சேர்த்துட்டு புளியை கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் வந்து புளியை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க வேணும். ஒரு சிலருக்கெல்லாம் புளி அவ்வளோவா ஒத்துக்காது. புளி சாப்பிட்டாலே வயிறு எரியும், வலிக்கும், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு புளி சுத்தமாக ஒத்துக்காது. அதனால தான் நான் தக்காளி முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சேர்த்துப்பேன். நல்லா இதுலேயே கையை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நான் அவ்வளோவா அந்த காஷ்மீரி தூள் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணவே கிடையாது. வெறும் அந்த தக்காளியை வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்க விட்டுட்டிங்கனாலே கலர் நல்லா ரெட்டு கலரில் கிடைக்கும். அப்புறம் இந்த மசாலாலாம் போட்டு நல்லா குக் ஆக விடணும். நம்மளால் எவ்வளோ நல்லா டைம் எடுத்து செஞ்சோம்னா எந்த ரெசிபியுமே சூப்பராக வரும். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த புளி தண்ணியில் வந்து அதுவும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் சுண்டணும். அந்த டைமில் வந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம்.
அப்புறம் என்ன மாதிரி யாராவது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பெல்லாம் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ பிடிக்கும். ஆஃப்டர் மேரேஜ் இவருக்கு மீன் குழம்பு பிடிக்காதனாலே நான் அவ்வளோவா செய்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் 3rd டைம் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் ரொம்ப சொதப்பி தான் வச்சேன். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு நல்லா வந்த ரெசிபி தான் இது. அப்புறம் நல்லா கொதித்து அந்த தேங்காயெலாம் நம்ம அரைச்சி ஊற்றணும்ல, இதெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி குழம்பு நல்லா கொதித்து இதாகியிருக்கும். அந்த மீன் குக் ஆகிறதுக்கு மட்டும்தான் இப்போ நமக்கு டைம் தேவை. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீன் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப டீப்பாக கிளறாமல் லைட்டாக மேலோட்டமாக கிளறி விட்டு, ரொம்ப டீப்பாக கிளறாமல் அடிக்கடி சும்மா லைட்டாக மட்டும் கிளறி விட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். இதில் என்ன ஸ்பெஷல்னால் மீன் குழம்பு இன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சுருந்து சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம பங்குக்கும் சொல்லணும்ல. ஏன்னா நானும் அதுக்கு ரொம்ப ஃபேனு, அடிக்ட்டு. ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி மீன் குழம்பு லஞ்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் லஞ்சுக்கு சாப்பிட அந்த மீன் குழம்புல வந்து மீன் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. அதுவும் இல்லாமல் நானே செஞ்சு நான் ருசித்து ஆஹா ஓஹோன்னு சாப்பிட்ற ரெசிபியில் இதுவும் ஒன்று. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ஃபினிஷிங்கில் கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட சாதத்தில் 2-3 பீஸ் மீனை வச்சு நல்லா ரசம் மாதிரி நிறைய மீன் குழம்ப ஊற்றி அடித்து சாப்பிட்டோம்னா ஆஹா, இதை விட வேறு என்னங்க வேணும்? மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் பல வாட்டி கேட்டு பார்த்துட்டேன், கதறி பார்த்துட்டேன், கேட்டு பார்த்துட்டேன். இந்த வந்து கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.